இஸ்லாமிய தீவிரவாதம் அப்படிங்கிறதே ஒரு தவறான வார்த்தை. தீவிரவாதத்தில் இஸ்லாமிய தீவிரம் இந்து தீவிரவாதம்னு ஒன்று கிடையாது. தீவிரவாதம் தீவிரவாதம் தானே. ஆனால் எனக்கு என்ன பேச்சு ஆயிடுச்சுன்னா, இஸ்லாமியர்கள் எல்லோரும் தீவிரவாதிகள் அல்ல, ஆனால் தீவிரவாதிகள் இஸ்லாமியர்களைத்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்மளை கொண்டு வந்து, அந்த கட்டமைப்பை கொண்டு வரது தான் பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்றாங்க அவங்க. திரும்பவும் நான் சொல்றேங்க, அதுல ஒரு சில உண்மைகள் இருக்கா இல்லையா? இப்போ நான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கேட்குறேன். தமிழகத்தில் கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு நிகழ்ந்தது, அது யார் செய்தது? அதே மாதிரி இப்பொழுது கார் குண்டு வெடிப்பு நடந்தது, அது யார் செய்தது? அது மட்டும் தற்கொலைப்படை தாக்குதலாக அடுத்த நாள் மாறி இருந்தால் இன்னொரு 100-200 இந்துக்கள் இறந்து போயிருப்பாங்களே. அதை ஒட்டி கலவரம் வந்தால் மிகப்பெரிய அளவிற்கு படுகொலை. ரயில் எரிப்பு திரும்பவும் நான் அதை தான் சொல்றேன். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை ஒரு சில அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் செய்ததினால் அங்கே இருக்கிற 57-58 கரசேவர்கள் இந்துக்கள் இறந்து போனார்கள் ரயிலுக்குள்ள. அதனுடைய விளைவு என்னவாக மாறியது, அந்த கோபம் என்னவாக மாறியது என்றால் ஏராளமான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். நடந்துச்சா இல்லையா? அப்போ ஒரு வெகுஜன மக்கள் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை, அவங்களுடைய உயிர்களை பறிப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நம்பிக்கைன்னு சொல்லி சில பேர் மூலச்செலவு செய்யப்பட்டு நீங்கள் கொலை செய்ய அந்த துணிவு ஏற்பட்டு விட்டால், அவன் போய் 4 இந்து கொண்டுட்டு வந்தால் அவன் 400 பேர் கொண்டு போட்டுவான். இழப்பு யாருக்கு? இஸ்லாமியர்களுக்கு தான். அது வரக்கூடாது என்றால் நம்ம பேசுவோம் வாங்கன்னு நான் கூப்பிடுறேன். கருத்தியலால் மோதிக்கொள்வோம், ஆயுதங்களால் வெடிகுண்டுகளால் மோதுவது என்பது இஸ்லாமிய நம்பிக்கைக்கே எதிரானது. இஸ்லாம் என்றால் அமைதி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய நாம் தான் ஆயுதங்களை எடுக்கிறோம் என்றால் அப்போ பார்க்கிற இந்துக்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு பக்கம் அமைதி மார்க்கம்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அவங்க தானே ஆயுதங்கள் எடுக்கிறாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு சூழலா இல்லையா? இதை மாற்ற வேண்டும் என்றால் பேச்சின் மூலமாக தீர்வு கிடைக்கும். நான் கூப்பிடுறேன், யாரெல்லாம் திமுகவில் இருக்கிற இஸ்லாமியராக இருக்கட்டும் அல்லது பொதுவாக இருக்கக்கூடிய யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் நிலைப்பாடு என்ற உங்களுடைய பிம்பத்தை உடைக்கிறேன், நான் அதற்கு தயாராக இருக்கிறேன், வாருங்கள் ஆதாரத்தோடு பேசுவோம். இப்போ நீங்கள் சொல்றதே மிக்க நன்றி. இந்த ஒரு அடிப்படையாக எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் தயாராக இருக்கீங்க. தயாராக இருக்கிற ஒரு 2 பேரை ஒருத்தரை கூட கூப்பிட்டு உங்களோட கூட பேச வைக்கலாம். கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக ஏற்பாடு செய்வதற்காக நாங்கள் ரொம்ப முயற்சி செய்கிறோம். கண்டிப்பாக. ஏன்னா அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி தான் அப்போ தான் வெளியில் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறத. கருத்தியல் ரீதியாக இரு இஸ்லாமியர்கள் பேசினாதான் உண்மை என்ன அப்படிங்கிறது விளக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க.